நாம் பட்ட பெரிய கடனை யார் அடைத்தார் தெரியுமா? ஒரு வேலைக்காரன் 100 கோடி மதிப்புள்ள பெரிய கடனை ராஜாவிடம் வாங்கியிருந்தான். ராஜா அந்த கடனை முழுவதுமாக அடைக்க உத்தரவிட்டபோது அவன் முழங்காலில் விழுந்து கெஞ்சினான். ஐயா, தயவு செய்து எனக்கு சிறிது கால அவகாசம் அளிக்கவும். கருணையால் நெகிழ்ந்த ராஜா அந்த முழு கடனையும் தள்ளுபடி செய்தார். ஆனால் வீடு திரும்பும் வழியில் அதே வேலைக்காரன் மற்றொரு வேலைக்காரனை சந்தித்தான். அவன் வெறும் 10,000 ரூபாய் கடன்பட்டிருந்தான். அவனை கழுத்தை பிடித்து, இப்போதே பணம் கொடு என்று கோரினான். அவன் கெஞ்சினாலும் இரக்கம் காட்டவில்லை. அவனை சிறையில் அடைக்க செய்தான். இந்த செய்தி ராஜாவுக்கு தெரிய வந்தபோது அவர் மிகவும் கோபமடைந்தார். நான் உனக்கு அனைத்தையும் மன்னித்தேன். நான் உனக்கு காட்டிய இரக்கத்தை நீயும் காட்ட வேண்டாமா? நாமும் தினமும் கடவுளிடம் மன்னிப்பு கேட்கிறோம். ஆனால் மற்றவர்களை மன்னிக்க மறுக்கிறோம். நமக்கு மன்னிக்கப்பட்ட கடன் நாம் மன்னிக்காத கடனை விட எப்போதும் பெரியது.